பகல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்து பாகிஸ்தானுக்கு தண்ணி காட்டியுள்ளது இந்தியா. சிந்து நதிநீரை இதுவரை இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்படி பிரித்து பயன்படுத்தி வந்தன, சிந்து நதிநீர் எங்கெல்லாம் ஓடுகிறது, 60 ஆண்டுகளாக இருந்து வந்த முக்கிய ஒப்பந்தம் முடிவுக்கு வந்தால் பாகிஸ்தான் சந்திக்க உள்ள பேராபத்துகள் என்ன, விரிவாக விளக்குகிறது இந்த தொகுப்பு. இந்தியா வழியாக பாகிஸ்தானுக்குள் ஓடுகிறது இந்த சிந்து நதி. இந்நதியானது மொத்தம் 6 துணை நதிகளை கொண்டிருக்கிறது. முதலாவதாக சிந்து நதி திபெத்தின் மானசரோவர் அருகில் தொடங்கி இந்தியாவின் லடாக், ஜம்மு காஷ்மீர் வழியாக பாய்ந்து பாகிஸ்தானின் ஸ்கர்து, கில்கித் உள்ளிட்ட பகுதிகளில் பாய்ந்து கராச்சி அருகே அரபிக்கடலில் கலக்கிறது. இதன் நீளம் சுமார் 3180 கிலோமீட்டர் ஆகும். இரண்டாவது ஜீலம் நதி ஜம்மு காஷ்மீரில் உள்ள அனந்தநாக் பகுதியில் உற்பத்தியாகி பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள மாங்கலா அணை வழியாக செனாப் நதியில் கலக்கிறது. இது 725 கிலோமீட்டர் நீளத்திற்கு பறந்து விரிந்திருக்கிறது. மூன்றாவது துணை நதியான செனாப் நதி இமாச்சல பிரதேசத்தில் உள்ள பாரா மற்றும் சன்ட்ரா நதிகள் இணையும் இடத்தில் உற்பத்தியாகிறது. சுமார் 974 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த நதி ஜம்மு காஷ்மீர் வழியாக பாகிஸ்தானிற்கு சென்று மித்தான்கோட் என்ற இடத்தின் அருகே சிந்து நதியில் கலக்கிறது. இந்தியாவுக்கான முக்கிய நதியாக கருதப்படும் சட்லஜ் நதி திபெத்தில் ராக்தஸ்தாங் குளம் அருகே உற்பத்தியாகி இமாச்சல பிரதேசம், பஞ்சாப் வழியாக சென்று பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் சிந்து நதியில் கலக்கிறது. இதன் நீளம் 1450 கிலோமீட்டர் ஆகும். ஐந்தாவதாக வரும் இந்த பியாஸ் நதி நேரடியாக பாகிஸ்தானுக்கு செல்லாது. இமாச்சல பிரதேசத்தில் உள்ள பியாஸ்குண்ட் ரோத்தக் பாஸ் அருகே உற்பத்தியாகி பஞ்சாபில் சட்லஜ் நதியில் கலக்கிறது. இந்த நதியின் நீளம் 470 கிலோமீட்டர் ஆகும். இறுதியாக இமாச்சல பிரதேசத்தின் ரோத்தங் பாஸ் அருகே உற்பத்தியாகி இந்தியாவின் பஞ்சாப் மாநிலம் வழியாக பாகிஸ்தானின் லாகூர் அருகே சட்லஜ் நதியில் கலக்கிறது ராவி நதி. இதன் நீளம் 720 கிலோமீட்டர் ஆகும். இந்த நிலையில் இரு நாடுகளும் பயனடைய வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட முக்கியமான ஒப்பந்தத்தில் கிழக்கு ஆறுகளான ராவி, பியாஸ், சட்லஜ் ஆகிய 3 ஆறுகளின் நீர் முழுவதையும் இந்தியா பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த நதிகளில் இருந்து எவ்வளவு நீரை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் என்று முடிவானது. இந்த ஒப்பந்தத்தின்படி 6 ஆறுகளின் மொத்த நீரளவு 6533 டிஎம்சி ஆகும். அதில் பாகிஸ்தானுக்கு 5226.4 டிஎம்சியும் இந்தியாவிற்கு 1306.8 டிஎம்சியும் பிரிக்கப்பட்டது. அதாவது மொத்த நீரில் 80% பாகிஸ்தானுக்கும் 20% இந்தியாவிற்கும் என வரையறுக்கப்பட்டது. இந்த நிலையில் நதியில் 80% நீரை பயன்படுத்தி வந்த பாகிஸ்தானுக்கு தற்போது அது கிடைக்காது என்பது பேரிடியாக மாறியுள்ளது. இதுவரை இந்த ஒப்பந்தத்தால் நதிகளின் குறுக்கே அணைகள் கட்டுவதற்கும் நீரை எடுப்பதற்கும் இந்தியாவிற்கு தடை இருந்தது. ஆனால் அந்த தடை தற்போது நீக்கப்பட்டுள்ளது. எனவே விரைவில் இனி இந்தியா புதிய அணைகள் கட்டும். அதேபோல் ஆற்றின் போக்கினை திசை திருப்பி அதனை கங்கை அல்லது யமுனையுடன் சேர்க்கவும் வாய்ப்பு உண்டாகியிருக்கிறது. அது மட்டுமல்ல, பாகிஸ்தானின் 70% விவசாய நிலங்கள் இந்த நீரை வைத்துதான் செழிக்கின்றது. அந்த நாட்டின் மொத்த விவசாய பொருட்கள் உற்பத்தியில் இந்த நதிகள் மூலம்தான் 90% கிடைக்கிறது. இந்தியாவின் இந்த நடவடிக்கையால் பாகிஸ்தானின் விவசாய உற்பத்தி பெருமளவில் பாதிக்கப்படும். இது அவர்கள் ஜிடிபியில் 25% குறைக்கும் என்றும் வல்லுநர்கள் கணிக்கின்றனர். இதனால் நீர் மட்டுமல்லாது உணவும் இல்லாமல் தவிக்கும் பாகிஸ்தான் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்.